ஊரின் கடைசி தெருவில் நின்றிருக்கும் பெரிய வேப்பமரத்தின் கீழ் பழைய கயிறு கட்டிய ஊஞ்சலில் தன் மகள் குழலியை மெதுவாக ஆட்டிக் கொண்டிருந்தாள். மாலை வெயில் மர இலைகளுக்குள் சிதறி குழலியின் கன்னங்களில் தங்க நிற ஒளியாக விழுந்தது. ஊஞ்சல் முன்னும் பின்னும் அசைய காமாட்சியின் குரலும் அதோடு சேர்ந்து அசைந்தது. அவள் பாடும் தாலாட்டு பாடல் காற்றில் கரைந்து பறவைகளின் சத்தத்தோடு கலந்து போனது. குழலியின் கண்கள் பாதி மூடிய நிலையில் அம்மாவின் முகத்தை பார்த்தபடியே சிரித்து கொண்டிருந்தாள். காமாட்சி ஒரு கையில் ஊஞ்சலை தள்ளிக்கொண்டே மற்றொரு கையில் சிறிய உருண்டையாக செய்த சாதத்தை எடுத்து வாயை திறக்கம்மா என்று மென்மையாகச் சொன்னாள். குழலி குழந்தை சினுங்களோடு வாயை திறக்க அந்த சாதத்தில் அம்மாவின் உழைப்பும் அன்பும் கலந்திருப்பதைப் போல உணர்ந்தாள் காமாட்சி. சாப்பாடு ஊட்டிக்கொண்டே அவள் வழக்கம் போல் நிலா கதையைத் தொடங்கியது. இந்த நிலா எங்கிருந்து வரும் தெரியுமா குழலி? அது நல்ல குழந்தைகள் சிரிப்பை பார்த்துத்தான் வானத்துக்கு ஏறுது என்று சொன்னபோது குழலி வானத்தை பார்த்து நிலாவை தேடும் போல கண்களை உயர்த்தினாள். மரக்கிளைகளுக்கு இடையில் தெரிந்த மெல்லிய வானம் குழலியின் குழந்தை உலகமாக விரிந்தது. அந்த நிமிடத்தில் காமாட்சிக்கு உலகம் முழுவதும் தன் மடியில் அமர்ந்திருந்த அந்த சிறுமியாகச் சுருங்கி போனது. தன் எல்லா கனவுகளும் வலிகளும் நாளைய பயங்களும் ஊஞ்சலின் அசைவோடு மெல்ல அடங்க அம்மா என்ற ஒரே அடையாளம் மட்டும் அவளுக்குள் அமைதியாக நிலைத்திருந்தது. நாட்கள் ஊஞ்சலின் அசைவு போல மெதுவாக நகர்ந்தன. குழலி வளர்ந்தாள். அவளுடைய கால்கள் மண்ணை தட்டத் தொடங்கின. கண்களில் நிலா கதைகளை விட உலகம் பற்றிய அமைதியான கவனிப்பு கூடியமர்ந்தது. காமாட்சி இப்போது வயலுக்கு செல்லும் போது வேப்பமரத்தடியில் குழலியை மெதுவாக ஒரு துணி கயிற்றால் கட்டிவிட்டு வேலைக்கு செல்வாள். அது கட்டுப்பாடு அல்ல, பாதுகாப்பு என்பதை குழலி சொல்லாமலேயே புரிந்து கொண்டிருந்தாள். மர நிழல் அவளுக்கு குடை போல விரிந்தது. காற்று அவளோடு விளையாடியது. காமாட்சி தொலைவில் குனிந்து வேலை செய்யும் போது அவளுடைய பார்வை அடிக்கடி மரத்தடிக்கு வந்து நின்று போகும். அங்கே குழலி சத்தமில்லாமல் மண்ணை உருட்டி சிறிய பொம்மைகள் செய்து கொண்டிருப்பாள். அந்த மண் அவளுக்கு குதிரையாகவும் வீட்டாகவும் நிலாவாகவும் மாறும். பேசாமல் விளையாடும் அவளின் அமைதி காமாட்சியின் மனதுக்கு ஒரு நிம்மதியாக இருந்தது. மற்ற குழந்தைகள் போல அழுதோ ஓடிச் சென்றோ இல்லாமல் குழலி தன் உலகத்தை மண்ணுக்குள் அமைத்து கொண்டிருந்தாள். அவள் விரல்களில் ஒட்டிய மண் அவள் உள்ளத்தின் சுத்தத்தைப் போல இருந்தது. சூரியன் மெதுவாக மேலே ஏறி வெயில் கூடிய போதும் மர நிழல் குழலியை விட்டு விலகவில்லை. அது காமாட்சியின் அன்பைப் போல அவளை பின்தொடர்ந்தது. வயலில் வேலை முடித்து திரும்பும் காமாட்சிக்கு மண்ணால் செய்த சிறிய பொம்மைகளை காட்டி குழலி சிரிக்கும் அந்த நிமிடம் ஒரு நாள் முழுவதும் சுமந்த சோர்வை ஒரே பார்வையில் கரைத்துவிடும். அம்மாவுக்கும் மகளுக்கும் இடையே வார்த்தைகள் தேவையில்லாத ஒரு அமைதியான புரிதல் அப்போது உருவாகி கொண்டிருந்தது. குழலி பள்ளிக்கு செல்லும் வயதுக்கு வந்த நாளன்று காமாட்சி அவளை எழுப்பும்போது தன் குரலில் ஒரு புதிய நடுக்கத்தை உணர்ந்தாள். ஊஞ்சலில் தூங்கிய குழந்தை இப்போது புது உலகம் நோக்கி போக வேண்டியவள் என்பதை காலமே அவளுக்கு நினைவூட்டியது. பழைய பையில் சுத்தம் செய்த புத்தகங்களை அடுக்கி குழலியின் முடியை எண்ணெய் தடவி பின்னும்போது அந்த முடிச்சுக்குள் தன் உயிரின் ஒரு பகுதியை கட்டி வைத்தது போல காமாட்சிக்கு தோன்றியது. பள்ளி சீருடை அவளுக்கு கொஞ்சம் பெரியதாக இருந்தாலும் கனவுகள் மட்டும் அதில் முழுவதும் அடங்கவில்லை. குழலியின் காலில் செருப்பை மாட்டி விடும்போது மெதுவா நட என்று சொல்லிய குரலில் அன்பும் பயமும் கலந்து ஒலித்தது. தினமும் காலை அவளை பள்ளி வாசல் வரை அழைத்து சென்று நிறுத்தும் காமாட்சி திரும்பும்போது ஒரு கணம் கூடுதலாக அங்கேயே நின்றிருப்பாள். குழலி கூட்டத்தில் கலந்து போகும் அந்த நொடியை அவளின் கண்கள் தவறவிடாது. மகளை அனுப்பிவிட்டு செல்லும் வழியில் அவளின் கண்களில் தெரியாமல் கண்ணீர் நிறைந்து அதை துடைத்து கொண்டு வேலைக்கு நடக்கத் தொடங்குவாள். அந்த கண்ணீர் துக்கத்தினால் அல்ல, மகள் தன்னை விட்டு உலகத்தை சந்திக்க ஆரம்பித்ததற்கான ஒரு மௌனமான ஏற்றுக்கொள்ளல். மாலை பள்ளி முடிந்து குழலி ஓடி வந்து தன்னை கட்டிக்கொள்ளும் தருணம் வரை காமாட்சியின் மனம் பள்ளி மணி ஒலிக்கும் சத்தத்தோடு சேர்ந்து அடித்து கொண்டே இருக்கும். புத்தகப் பைகளின் எடையை விட மகள் வளர்ந்து தன்னிடமிருந்து சிறிது சிறிதாக விலகும் அந்த உணர்வே அவளுக்கு கனமாக இருந்தது. ஆனாலும் அந்த கனமே அவள் வாழ்வின் அர்த்தம் என்பதை அறிந்தபடியே ஒவ்வொரு நாளும் கண்ணீருடன் மகளை பள்ளிக்கு செலுத்தினாள். காலம் குழலியை மெதுவாக இன்னொரு எல்லைக்கு கொண்டு சென்றது. அவள் உடலும் மனமும் மாறத் தொடங்கிய நாளிலிருந்து காமாட்சியின் கவனமும் மாறியது. பள்ளி மணி அடிக்கும் நேரத்துக்கு முன்பே காமாட்சி பள்ளி வாசல் அருகே வந்து நின்று விடுவாள். கூட்டத்தில் மகள் தனியாக நின்றுவிடக்கூடாது என்பதே அவளின் உள்ளார்ந்த பயம். குழலி பருவமடைந்த பிறகு அவளின் நடையில் ஒரு மென்மையான தயக்கம் வந்திருந்தது.
அந்த தயக்கத்தை உலகம் கவனிக்கும் முன் அம்மாவின் கண்கள் அதை கவனித்துவிட்டன. பள்ளி முடியும் நேரத்தில் சூரியன் எங்கிருந்தாலும் காமாட்சி அவள் நிற்கும் இடத்தில் நிழலாக இருந்தாள். பேசாமல் வீட்டுக்கு திரும்பும் அந்த நாட்களில் இருவருக்கும் இடையே வார்த்தைகள் குறைந்தாலும் பாதுகாப்பு அதிகமானது. காலம் நகர குழலி பள்ளியை முடித்து கல்லூரிக்கு செல்லத் தயாரானால். கணினி கல்வியை தேர்ந்தெடுத்த போது காமாட்சிக்கு அதன் அர்த்தம் முழுவதும் புரியாவிட்டாலும் மகளின் கண்களில் தெரிந்த நம்பிக்கை அவளுக்கு போதுமானதாக இருந்தது. முதல் நாள் கல்லூரிக்கு செல்லும் காலை பழைய பள்ளி நாட்களை நினைவுபடுத்தும் போலவே காமாட்சி அவள் பையை சரி செய்து முடியை சரி செய்து நிதானமாயிரு என்று சொன்னாள். அந்த வார்த்தைகளுக்குள் குழந்தையாக ஊஞ்சலில் ஆடிய குழலியிலிருந்து கணினி கனவுகளுடன் முன்னே செல்லும் இளம்பெண் வரை அம்மா தாங்கிய எல்லா காலங்களும் அமைதியாக அடங்கியிருந்தன. கல்லூரி நாட்கள் ஓடிக்கொண்டிருக்க குழலி மெதுவாக ஒரு மாற்றத்தை கவனிக்கத் தொடங்கியது. அது வீட்டின் சுவர்களில் இல்லை, அம்மா காமாட்சியின் முகத்தில் இருந்தது. ஒரே காலத்தில் எப்போதும் அவளைத் தொடர்ந்து நின்ற கண்களில் இப்போது சிறிய சோர்வு குடியமர்ந்திருந்தது. முடியில் வெள்ளை முடிகள் சொல்லாமலே காலத்தின் வருகையை அறிவித்தன. காமாட்சி பேசும்போது சிரிப்பு மாறவில்லை, ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஓய்வுக்கான ஏக்கம் ஒளிந்திருந்தது. குழலி அவளை பார்த்து பேசாமல் நிற்கும் நேரங்கள் அதிகமானன. அம்மாவின் கைகள் மெதுவாக நடுங்கும் போது குழந்தை பருவத்தில் தன்னை தாங்கிய அதே கைகள் என்று நினைத்து மனம் கனத்தது. ஒரு நாள் மாலை வீட்டின் முன் அமர்ந்து இருவரும் மௌனமாக இருந்தபோது காமாட்சி திடீரென்று, குழலி, இனிமே உன் வாழ்க்கையையும் யோசிக்கணும் என்று சொன்னாள். அந்த வார்த்தைகள் மென்மையாக இருந்தாலும் அதில் முடிவின் ஓசை இருந்தது. குழலி எதுவும் சொல்லாமல் அவளை பார்த்தாள். காமாட்சியின் கண்களில் மகளை பிரிந்து விடும் பயமும் அவளை நிம்மதியாக பார்க்க வேண்டும் என்ற தாயின் ஆசையும் ஒன்றாக கலந்து நின்றன. அந்த நொடியில் அம்மா முதிர்வது காமாட்சிக்கு தெரியாத போதும் அது குழலியின் கண்களில் தெளிவாக தெரிந்தது. காலம் அம்மாவை மெதுவாக அழைத்து செல்கிறது என்பதையும் அந்த பயணத்தில் தன் பங்கு மாறப்போகிறது என்பதையும் அவள் அமைதியாக உணர்ந்தாள். திருமணத்திற்கு பிறந்த முதல் சில ஆண்டுகள் குழலியின் வாழ்க்கை மலர்ந்த காலமாகவே இருந்தது. புதிய வீட்டில் புதிய உறவுகள், புதிய பொறுப்புகள், எல்லாவற்றையும் சமநிலையாக சுமந்தாள். கணவனின் கவனமும் அன்பும் அவளை நிம்மதியாக வைத்திருந்தது. அம்மா காமாட்சியும் சித்தியின் வீட்டில் பாதுகாப்பாக இருப்பதை அறிந்ததால் குழலியின் மனம் சற்று ஓய்வெடுத்தது. சித்தி காமாட்சியை தன் அம்மாவைப் போலவே பார்த்து கொண்டாள். மருந்து, நேரம், உணவு, ஓய்வு எதிலும் குறை வைக்கவில்லை. அந்த வீட்டில் காமாட்சிக்கு தனிமை இல்லை. ஆனால் காலம் நகர்ந்தபோது குழலியின் வாழ்க்கையில் மெதுவாக மாற்றங்கள் நுழையத் தொடங்கின. கேட்கப்படாத எதிர்பார்ப்புகள், சொல்லப்படாத கோரிக்கைகள் நாளுக்கு நாள் பெரிதாகின. இது உன் வீட்டிலிருந்து வரணும், அதுக்கு இன்னும் பணம் தேவை என்ற வார்த்தைகள் அன்பின் மொழியை மங்கச் செய்தன. குழலி ஆரம்பத்தில் அமைதியாக தாங்கினாள். திருமண வாழ்க்கை இப்படித்தான் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவளிடம் எதிர்பார்க்கப்படும் பணம் அவளின் கனவுகளை சுருக்கி சுயமரியாதையை மெதுவாக கிழித்தது. ஒருபுறம் அம்மா பாதுகாப்பாக இருப்பாள் என்ற நிம்மதி, மறுபுறம் தன் வாழ்க்கை கைகளிலிருந்து வழுக்கிக் கொண்டிருப்பதை உணரும் வலி. அந்த இரண்டு உணர்வுகளுக்குள் சிக்கி குழலி தினந்தோறும் சொல்ல முடியாத பாரத்தை சுமக்கத் தொடங்கினாள். நாட்கள் நகர நகர குழலியின் வாழ்க்கையில் இன்னொரு மௌனப் போராட்டம் தொடங்கியது. கணவனின் வீட்டில் சிரிப்புகள் குறைந்தன, பார்வைகள் கூர்மையடைந்தன. ஆரம்பத்தில் அவளை அன்புடன் பார்த்த அதே கண்கள் இப்போது காரணம் தேடும் கண்களாக மாறின. குடும்ப சந்திப்புகளில் பேசப்படாத வார்த்தைகள் பேசப்பட்ட கேள்விகளை விட அதிகமாக அவளை காயப்படுத்தின. இன்னும் ஏன் என்ற ஒரு வாக்கியம் அவளின் மனதை தினமும் சிதைத்தது. குறை அவளில் இருப்பதாக மெதுவாக ஆனால் உறுதியாக சுட்டி காட்டப்பட்டது. யாரும் நேரடியாக கூறவில்லை, ஆனால் ஒவ்வொரு மௌனமும் அவளை குற்றவாளியாக்கியது. மருத்துவர் சொன்ன வார்த்தைகளை விட உறவினர்கள் சொன்ன கிசுகிசுக்கள் அவளை அதிகம் வலிக்கச் செய்தன. அவள் சிரிப்பை மறைக்க கற்றுக்கொண்டாள். கண்ணீரை தனியாக சிந்திக்க பழகினாள். கணவன் பேசாமல் இருப்பதும் பேசும்போது சந்தேகத்துடன் இருப்பதும் அவளுக்குள் ஒரு அச்சத்தை விதைத்தது. நான் போதாதவளா என்ற கேள்வி அவளின் ஒவ்வொரு இரவிலும் ஒலித்தது. தன் உடலை விட தன் மனம்தான் உடைந்து கொண்டிருப்பதை அவள் உணர்ந்தாள். அம்மா காமாட்சியின் முகம் அவள் நினைவில் அடிக்கடி மிதந்தது. மரத்தின் கீழ் விளையாடிய அந்த சிறுமி இப்போது சமூகத்தின் தீர்ப்புக்குள் சிக்கியிருந்தாள். சொல்ல முடியாத வலி, தாங்க வேண்டிய அவமானம், இவை அனைத்தும் அவளின் நாள்களை கனமாக மாற்றின. அவள் குற்றமற்றவள் என்பதை காட்ட சான்றுகள் தேவைப்படுவதைப் போல அவள் வாழ வேண்டிய நிலை வந்தது.
தன்னை நிரூபிக்க வேண்டிய வாழ்க்கை அவளுக்கு மிகுந்த சோர்வை தந்தது. இருந்தும் குழலி முற்றிலும் உடையவில்லை. அவள் உள்ளத்தில் எங்கோ அம்மா காமாட்சி விதைத்த நம்பிக்கை இன்னும் உயிருடன் இருந்தது. பெண்ணின் மதிப்பு ஒரே காரணத்தில் முடிவதில்லை என்ற உண்மை அவள் மனத்தில் மெதுவாக வேரூன்றியது. அவள் இன்னும் பேசவில்லை. ஆனால் அவளின் மௌனம் இனி பயத்தின் மௌனம் அல்ல. அது தன்னை மீட்டெடுக்கத் தயாராகும் ஒரு பெண்ணின் அமைதியாக மாறிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் வந்தது. குழலி எதிர்பார்த்ததும் இல்லை, எதிர்பார்க்காமல் இருந்ததும் இல்லை. அந்த நாள் சத்தமில்லாமல் வந்தது. கணவன் அவளிடம் அமர்ந்தான். வார்த்தைகள் தயங்கியபடி வெளியில் வந்தன. பிரிவின் முடிவு அவன் குரலில் உறுதியாயிருந்தது. ஆனால் அவள் முகத்தில் அதிர்ச்சி இல்லை. அந்த நொடி அவள் உள்ளத்தில் ஒரு பெரும் மூச்சு தானாகவே எழுந்தது, பல ஆண்டுகளாக அடக்கி வைத்திருந்த மூச்சு. அவள் நீண்ட மூச்சை இழுத்துவிட்டாள். கண்களை மூடி ஒரு கணம் இருந்தாள். பின்னர் அவனை பார்த்து குரல் நடுக்கமின்றி சொன்னாள், இன்றுதான் அந்த நாள் வந்திருக்கிறது. நான் உன்னிடமிருந்து விடுதலை பெறும் நாள். அவனுக்கு தயக்கம், அவளுக்கோ தெளிவு. அவள் கைகளில் வைத்திருந்த பேனா நடுங்கவில்லை. ஒவ்வொரு கையெழுத்தும் அவளின் வலியே அல்ல, அவளின் தீர்மானத்தை பதிவு செய்தது. அந்த காகிதங்கள் பிரிவின் சான்றுகள் அல்ல, அவள் சுயமரியாதையின் சான்றுகள். கையெழுத்து முடிந்ததும் அவள் தலை உயர்த்தினாள். தோல்வியின் சாயல் இல்லை, தன்னைத்தானே மீட்டு கொண்ட ஒரு பெண்ணின் அமைதி மட்டுமே இருந்தது. அந்த அறையிலிருந்து வெளியே நடந்தபோது அவளின் காலடிகள் கனமாக இல்லை, முதன்முறையாக அவை லேசாக இருந்தன. அன்று குழலி எதையும் இழக்கவில்லை. அவள் தன்னைத்தான் திரும்ப பெற்றாள். மரத்தின் கீழ் அம்மா காமாட்சியின் மடியில் தூங்கிய அந்த சிறுமி இப்போது வாழ்க்கையின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்த பெண்ணாக மாறியிருந்தாள். அந்த நாள் முடிவு அல்ல, அவளுக்கான புதிய தொடக்கம். பல ஆண்டுகளுக்கு பிறகு குழலி தன் வாழ்க்கையை அமைத்து அம்மா காமாட்சியை பார்க்க வந்தாள். வாசல் திறக்கும் தருணத்தில் பழைய மரம், பழைய ஊஞ்சல் நினைவுகளை கொண்டு வந்து நிறைந்தன. குழலி அம்மாவை நெருங்கி கண்களை விரித்து அவளின் முகத்தில் உள்ள ஒவ்வொரு கோபமும் வலி அன்பும் பார்த்தபடி மெதுவாக கூறினாள், அம்மா, நீதான் என் குழந்தை. அந்த வார்த்தைகள் காமாட்சியின் உள்ளத்தை ஆழமாக நுழைந்தன. தன் கண்ணீர், சொற்கள் இல்லாத வலி, வாழ்க்கையின் சோதனைகள் அனைத்தும் ஒரு நொடியில் வெளிப்பட்டது. அம்மா தன் மகளை பார்த்து மனதில் கடந்த வாழ்க்கையின் எல்லா பிரச்சினைகளையும் உணர்ந்தாள். மகளும் தன் வலியை, துன்பத்தையும் உணர்ந்தாள். இருவரும் ஒரே நேரத்தில் அணைந்து கொண்டபோது இருவரின் இதயங்களிலும் மௌனமான அழுகை ஒலித்தது. அந்த அமைதியான நொடியில் காமாட்சி மகளின் கையை பிடித்து மென்மையாக சொன்னாள், நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கிறேன் மகளே. குழலியும் அம்மாவை தழுவி இருவரின் இதயங்கள் ஒரே அதிர்வில் இணைந்தன. சொல்ல முடியாத வலி, புரிதல், அன்பு அனைத்தும் மௌனத்திலும் ஒன்றாக வெளிப்பட்டது. அந்த நிமிடம் இருவருக்கும் ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது. மாற்றங்களின் மையத்திலும் அனுபவங்களின் ஆழத்திலும் அன்பின் மெல்லிய நிழலாக. குழலி தன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்க சிறிய குழந்தைகளுக்கு உதவும் ஒரு மையத்தை ஆரம்பித்தாள். அவளது அம்மா காமாட்சி நீண்ட கால அனுபவமும் அன்பும் கொண்டு மகள்களுடன் சேர்ந்து அந்த மையத்தில் உதவி செய்தாள். குழந்தைகளின் சிரிப்புகள், விளையாட்டுகள், கைவினைகள் மற்றும் அழகான நட்புகள் இருவரின் வாழ்வில் ஒரு புதிய நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தன. ஒவ்வொரு நாளும் குழலி மகளே மாதிரியாக குழந்தைகளை கையாளும் பொழுது அவளது இதயம் ஒரு புதிய பரிமாணத்தில் விரிந்தது. அவளின் சிரிப்பிலும் அன்பிலும் அந்நிறைய குழந்தைகள் தங்களுக்கான தாயின் வெற்றியை உணர்ந்தனர். அந்த நிமிடங்களில் குழலி உணர்ந்தாள், அவளே பல குழந்தைகளின் தாய். தனது அன்பையும் வழிகாட்டுதலையும் அவளால் தேவைப்படும் மக்களுக்கு வழங்கி வந்தாள். அம்மா காமாட்சி அருகில் நிற்க அவளின் கண்களில் மகிழ்ச்சியும் பெருமையும் மிதந்து இருவரும் அந்த குழந்தைகளுடன் ஒன்றாக ஆனந்தமாக இருந்தனர். அந்த நாளில் இருவரும் உணர்ந்தார்கள், வாழ்க்கை சிரிப்பு, துன்பம், வெற்றி அனைத்தும் இணைந்து ஒளிரும். அம்மா மகள், மகள் தாய் இருவரும் உலகில் ஓர் அன்பின் மையமாக காட்சியளித்தனர். அந்த மையம் ஒரு குடும்பத்தின் கட்டமைப்பு மட்டுமல்ல, குழலி தன் வாழ்க்கையில் உருவாக்கிய பல உயிர்களின் வீடு ஆகியது.